ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது கென் கருணாஸை டைரக்ட் பண்ணி அவரோட நடிப்பில் வெளியான யூத் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஹீரோ கென் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காரு. ஹீரோவுக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். பட் அவர் கூட எந்த பொண்ணும் மிங்கிள் ஆகாம இருக்காங்க. கென் தப்பி தவறி 10th பாஸும் ஆகிருந்தாரு. கென்னுக்கு படிப்பு அந்த அளவுக்கு வராம இருக்கு. இருந்தாலும் ஹீரோவோட அம்மா தேவதர்ஷினி தன் மகன் நல்லா படிப்பான், IAS ஆகுவான் அப்படின்னு பெரிய நம்பிக்கையோட இருக்காங்க. கென் +2 படிச்சுட்டு இருக்காரு. அப்பவும் போல கென் கூட சில பொண்ணுங்க நல்லா பேசுறாங்க. அது லவ்வாவும் மாறுது. அந்த லவ் எந்த அளவுக்கு போச்சு, இதுக்கப்புறம் ஹீரோவோட ஃபேமிலியில ஒரு இன்சிடென்ட் நடக்குது. அது என்ன, அதுக்கப்புறம் ஹீரோ தன்னை எப்படி மாத்திக்கிடுறாரு, இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ், படத்தோட மிகப்பெரிய பிளஸ் கென் தான். அறிமுக இயக்குனராகவும் சரி, அறிமுக நடிகராகவும் சரி, ஒரு தரமான உழைப்பை கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். அசுரன் படத்துல கென் நடிச்சாரு, அது வெற்றிமாறன் படைப்பு, அதனால நல்லா இருக்கும். பட் இந்த படத்துல இவர் தான் எல்லாமே. அப்படி இருந்துமே எங்கேயுமே பிசிறு தட்டாம ஸ்கூல் ஸ்டூடெண்டா பக்காவா கலக்கியிருக்காரு. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல கென்னுக்கு மிகப்பெரிய கிரெடிட்டே கொடுக்கலாம். ஏன்னா ரைட்டிங்க அந்த அளவு ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காரு. அதே நேரத்துல ஸ்கிரீன் பிளேயும் சூப்பரா கொண்டு போயிருக்காரு. இந்த படத்துல ஹீரோவோட பேரண்ட்ஸா நடிச்ச தேவதர்ஷினி மற்றும் சுராஜ் ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. கென்னுக்கு பிரின்ஸா நடிச்ச எல்லாருமே ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல 3 ஹீரோயினி நடிச்சிருக்காங்க. அவங்களும் எந்த குறையும் இல்லாம நல்லா நடிச்சு கொடுத்திருக்காங்க. படத்தோட லவ் போர்ஷன் ரியாலிட்டியா இருந்துச்சு, எங்கேயுமே போர் அடிக்கல. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் ஃபில்டா கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல எமோஷனல் கலந்து படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து பக்காவா பிரசன்ட் பண்ணிருக்காங்க. படத்துல உள்ள நிறைய காமெடி நல்ல கிளிக்கா இருக்கு. ஜிவியோட மியூசிக் படத்துக்கு இன்னும் பக்கபலமா இருக்கு. அதுலயும் ஆசைப்புள்ள சாங்கும் முட்டைக்கலக்கி சாங்கும் செம சூப்பரா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ், படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். படத்துல அடுத்தடுத்து சாங் வந்துட்டே இருக்கு. அதுல 2 பாட்டு மட்டும்தான் நல்லா இருக்கு. மற்ற சாங்லாம் அந்த அளவுக்கு சொல்லும்படி இல்ல. இந்த படத்துல ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ்னு பெருசா எதுவுமே இல்ல. இதுக்கப்புறம் இதான் நடக்கும் அப்படின்னு நம்ம முன்கூட்டியே கணிக்கிற மாதிரி தான் எல்லா சீனுமே இருக்கு. படத்தோட எண்டிங்ல ஒரு ஃபைட் சீன் வரும், அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். இந்த படத்தை கென் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல கென், தேவதர்ஷினி, சுராஜ், அனிஸ்மா, மீனாட்சி இன்னும் பலர் இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா, ஒரு டீசென்டான ரொமான்டிக் காமெடி டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.